அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமியில் 100 days ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸோடைய எபிசோட் 8. ஸோ இந்த எபிசோட் 8ல் வந்து நம்ம சரளி வரிசை 6வது வரி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் 5 வரிகள் நம்ம வந்து பார்த்துட்டோம். அது இல்லாமல் நம்ம கைகளை எங்கே வைக்கணும், எங்கே இருக்க ஸ்வரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து வீணையை எப்படி டியூன் பண்ணுறது அப்படின்றதையும் பிகினர்ஸ்க்கு எப்படி ஈஸியாக டியூன் பண்ணலாம், அது வந்து ஆப் இல்லாமல் ஒரு மனோதர்மமாக எப்படி நம்ம வந்து டியூன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் 8ல் வந்து நம்ம சரளி வரிசையோடைய 6வது வரி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சரி கமா பா சரி வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது பாவுக்கு அடுத்த ஸ்வரம் தா. ஸோ சரி கமா பத சரி. ஸோ அந்த லைன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு தடவை எப்படி இருக்கணும்ட்டு நான் ஒரு தடவை வாசித்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பாடி காமிச்சிடுறேன். சரி கமா பாத சரி சரி கமா பாத நீ சா சா நீ த பா மாக சா நீ சா ஓகேங்களா? இப்ப பாடுவோம், வாசிப்போம். சரி எப்பயும் போலதான் தாளங்கள் வரும். தாளங்கள் வந்து நீங்க மேல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க தாளம் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது 2ஆம் காலம், அதாவது செகண்ட் ஸ்பீட் பாட போகிறோம். செகண்ட் ஸ்பீடுக்கு ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரங்கள். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். சரி கமா பத சரி சரி கமா பத நீ சா சாணி த பா மாக சாணி சாணி த பா மாக ரீ சா. ஓகேங்களா? ஸோ ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம். எப்பயும் போல முதல் 2 லைன் வரும்போது ஒரு தொடக்க தாளத்தோட போயிடும். 3வது லைனுக்கு ஒரு தாளம், 4வது லைனுக்கு ஒரு தாளம். இதுதான் 2ஆம் காலம். சரிங்களா? ஸோ எப்பயுமே நீங்க வீணை வாசிக்கும் போது ஒரு பாடிக்கிட்டே கூட வீணை கூட நீங்க வந்து பாடிக்கிட்டே வாசிங்க. அப்படி வாசிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா வந்து அது மெமரி ஆயிடும். உங்களுக்கு பாடுறதுக்கும் ஈஸியா கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ வாசிச்சாலும் நல்லா வாயை திறந்து கூச்சப்படாம நல்லா சவுண்டா பாடிட்டே வாசிங்க. ஸோ இது வந்து பர்சனலா என்னோட குழந்தைங்களுக்கும் நான் அந்த அட்வைஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரியே சவுண்டா பாடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு மெமரியும் ஈஸியா ஆயிடும், மனசுல பதிஞ்சிரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஸ்பீட். சரி கமா பத சரி சரி கமா பத நீ சா சாணி த பா மாக சாணி சாணி த பா மாக ரீ சா. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து செகண்ட் ஸ்பீட் முடியுது. அடுத்தது 3ஆம் காலம். 3ஆம் காலத்தில் ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள் பேச போகுது. அது எப்படி பாடும்னா சரி கமா பத சரி சரி கமா பத நீ சா சாணி த பா மாக சாணி சாணி த பா மாக ரீ சா. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ முதல் 2 வரிக்கு தொடக்க தாளம் வரும். 3வது வரிக்கு ஒரு தாளம், 4வது வரிக்கு ஒரு தாளம் வந்து தொடக்கத்தில் நம்ம போடுறோம். சரிங்களா? அதுதான் தேர்ட் ஸ்பீடுக்கான தாளம், லயத்தோடைய கவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எப்படி வாசிக்கிறதுன்னு இன்னொரு தடவை வாசிக்கலாம். சரி கமா பத சரி சரி கமா பத நீ சா சாணி த பா மாக சாணி சாணி த பா மாக ரீ சா. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து தேர்ட் ஸ்பீட் நம்மளுக்கு வந்து முடியுது. ஸோ இது வரைக்கும் நம்ம 5 வரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம இப்போ கண்டினியூஸாக வந்து தேர்ட் ஸ்பீட் வந்து வாசிச்சு பார்க்கலாம். ஓகேங்களா?
என் கூடயே சேர்ந்து நீங்களும் வாசிங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து 6 லைன் நம்மளுக்கு முடியுது. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா எபிசோட்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த லைனுக்கு வந்தீங்கன்னா நான் நடுவில் என்னென்ன ஸ்டைல் சொல்கிறேன், எப்படி வந்து சொல்லித்தரேன், என்னோட டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலராக ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நடுவில் நான் நிறையா ஹிண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீணை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அவங்கக்கிட்ட வீணை இருக்குது ஆனால் கரெக்டாக எங்கேயுமே போய் படிக்கிறதுக்கு பக்கத்தில் யாரும் குருக்கள் இல்லை அண்ட் ஃபீஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எது இருந்தாலும் என்னோட சேனலை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் ரீச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் அது. நீங்கள் மறக்காமல் யாருக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் எனக்கு பர்சனலாக ஏதாவது கேட்கணும், ரொம்ப பெரிய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் அடியில் கொடுக்குறேன். ஸோ அதுலேயும் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.